இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெக்கன் ஹெரால்டின் அசிஸ்டன்ட் எடிட்டர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் சார், நேற்று சேலத்துல விஜய் அவர்கள் அவங்களுடைய நிர்வாகிகளை சந்திச்சிருக்காரு, தேர்தல் பிரச்சாரமும் செஞ்சிருக்காரு. விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சஸ் முதல் கட்டமா அவங்களுடைய மதிப்பீடு என்ன சார்? இன்னும் நிறைய விஜய் பேசணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் இன்னும் மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச தயங்குகிறார், பேச மறுக்கிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. நேற்று கூட எல்லா இஷ்யூஸையும் பொதுப்படையா பேசுறாரே தவிர அந்த இஷ்யூஸ்க்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ ஏன் நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் கிரிட்டிசைஸ் பண்ணலன்னா, அவங்கெல்லாம் ஏற்கனவே மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், அவங்கெல்லாம் ஏற்கனவே என்னமோ ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாரு, எனக்கு அது ஞாபகம் வரல அந்த வார்த்தை. இல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் டார்கெட் திமுக தான் அப்படின்றத சொல்றாரு. அந்த விஷயத்துல நான் விஜயோட முழுமையா ஏத்துக்கிறேன். டார்கெட் திமுக தான், திமுகவை தான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிஜேபியை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கான பதில் வேற மாதிரி விஜய் அவர்களிடம் வருகிறது. நேற்று கூட தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு முதல்வர் சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டிலேயே நிறைய விஷயங்கள் முதல்வரோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு டேட்டாவை வச்சு நாம ஏத்துக்கிட்டாலும் கூட இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லணும். ஏன்னா அதிமுகவோ இல்ல மற்ற கட்சிகளோ இதற்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்கலன்னா, அவங்க ஏற்கனவே 20 வருஷம் 30 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு அட்லீஸ்ட் மக்களுக்காவது தெரியும். ஆனா விஜய் அவர்கள் புதுசா வரும்போது அவர் ஒரு ரோட் மேப்போட தான் வரணும். என்ன விஷயத்த நாம பேசணும், என்ன விஷயத்த நாம பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட அவர் பேசணும். ஒரு ரோட் மேப் கொடுக்கணும். இது பெண்கள் பாதுகாப்புல நான் இந்த விஷயத்த பண்ணுவேன், நான் என்ன சொல்றது, ரோட்ஸ் இப்படியெல்லாம் நாங்க பண்ணுவோம், போதை பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு, அதை உட்கொள்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நாங்க இப்படி அந்த போதைப் பொருளை தடுப்போம், அதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க இந்த விஷயங்களை செய்வோங்கிறத சொல்லணும் விஜய் அப்படிங்கிறதான். ஏன்னா அவர் புதுசா வரும்பொழுது அவருடைய கொள்கைகள் என்ன, அவர் என்னென்ன சொல்ல வர்றாரு, அவர் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே கூறி இருப்பதை போல விஜய் அவர்கள் அவருடைய கான்ஸ்டிடியூவன்சி, அதாவது ஜென்சி, இந்த 35 வயதுக்கு உட்பட்டவர்கள்கிட்டயே இன்னமும் பேசிட்டு இருக்காரு. நேத்தும் ஜென்சிக்கு தான் ஒரு ஸ்பெசிபிக் என்னன்னா ஒரு அப்பீல், மற்றவங்களுக்கு அப்பீல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அவர் திமுகவை எதிர்க்கிறதெல்லாம் சரி, அவருடைய எதிரி பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட் டிஎம்கேன்றதுனால அவர் டிஎம்கேவை எதிர்க்கிறாரு. அதுல யாருமே சரியான ஸ்ட்ராட்டஜியா சார்? இல்ல, அது சரியான ஸ்ட்ராட்டஜியா இல்லையாங்கிறது அப்புறம். பட் அவருடைய எதிரி அவர் எப்படி எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தான் டிசைட் பண்ணுவார். அதுல நமக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாமே தவிர அப்படி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களையும் நிர்பந்திக்க முடியாது. ஆனால் அந்த திமுக மேல இருக்கிற அட்டாக்ஸ் எல்லாம் ஓகே, பட் திமுக இதையெல்லாம் தவறு செய்கிறது அப்படின்னு சொல்லும் போது இந்த தவறையெல்லாம் நான் எப்படி நிவர்த்தி செய்வேன்னு நீங்க சொல்லணும்ல. அதுதானே ஒரு அரசியல் தலைவருக்கு. தேர்தல் அறிக்கை கொடுப்போம் அப்படின்றத சொல்றாரு சார் அவரு. இல்ல விஷால், தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே, தேர்தல் அறிக்கைங்கிறது எப்ப வரும், மார்ச்ல வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கொண்டு போக முடியுமா மக்கள் கிட்ட? விஜய் அவர்கள் அதன் பிறகு எத்தனை பிரச்சார கூட்டங்கள்ல பங்கெடுக்க போகிறார்? தேர்தல் பிரச்சார விளக்க பொதுக்கூட்டங்கள் அவங்க கட்சியில எவ்வளவு பண்ண போறாங்க? ஸோ அதனால இப்பத்துல இருந்தே ஒரு விஜய் மாதிரி ஒரு புது ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ள வரும்பொழுது, ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு அவங்க உள்ள வரும்பொழுது அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ போன்ற விஷயங்களை முதல்ல வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு நரேட்டிவா அவங்க செட் பண்ணியிருக்கணும். இப்ப நேத்து முதலமைச்சர் 5000 ரூபாய் எல்லாருக்கும் கிரெடிட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அது ஒரு நாள் ஃபுல்லா பேசு பொருள் ஆகுதுல்ல. அந்த மாதிரி விஜய் அவர்கள் இந்த கேம்பே அவங்களுடைய போல் ப்ராமிசஸ ஒரு இதுவா எடுத்து பண்ணியிருக்கணும். அவங்க கொஞ்சம் முன்னால பண்ணி அந்த போல் ப்ராமிசஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, நான் வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு எதிரானவன் கிடையாது அப்படிங்கிறாரு. அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா எப்படி நீங்க வெல்ஃபேர் மெஷர்ஸ்ல உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, என்னென்ன விஷயங்களை நீங்க பண்ண போறீங்க?
நீட் விஷயத்துல நீங்க என்ன மாதிரியான ஸ்டாண்டை எடுக்க போறீங்க. அது இல்லாம மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறார். அது வந்து ஊரக பகுதிகளில் ரூரல் ஏரியாஸ்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து எங்களால் அந்த ஃபண்ட் பண்ண முடியாதுன்னா அந்த திட்டத்துக்கு வந்து மூடு விழா நடத்தப்படும் சூழ்நிலையும் ஒரு நாளில் வரும். அதை பற்றியெல்லாம் ஏன் விஜய் அவர்கள் பேச மறுக்கிறாருங்கிறது தான் இங்க கேள்வி. விஜய் அவர்கள் அவர் பிக் அண்ட் சூஸ் பண்றாரு. அதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக இல்ல ஒரு சாமானியராக இந்த விஷயங்களை நீங்கள் ஏன் பேசவில்லை அப்படின்னு கேட்கிற உரிமையை எனக்கு இருக்கு. சார் அதே போல நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார். நான் வந்து என்னோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், அவங்க தரல இவங்க தரல, நான் எக்ஸ்கியூஸ் எல்லாம் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இது ஒரு சரியான ஒரு பாயிண்டா சார்? இல்ல, வாக்குறுதிகளுக்காக நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவேங்கிறது சரி. பட் என்ன வாக்குறுதிங்கிறதே இன்னும் தெரியலையே. அதுதான் அங்க கேள்வி. நான் வைக்கக்கூடிய கேள்வி அதுதானே. வாக்குறுதி என்ன? உங்களுடைய வாக்குறுதி தமிழ்நாட்டுக்கு என்ன? என்ன சொன்னீங்க? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கிறது தானே கேள்வி. நீங்க இன்னும் வாக்குறுதியே கொடுக்காம நான் வாக்குறுதிக்கு எந்த எல்லைக்கு சென்றுனாலும் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவேன்னு சொல்றது பாராட்டுக்குரியது. அது வந்து ஒரு ஸ்டாண்டை காமிக்குது. நான் வந்து ரெசல்யூட்டா நின்று எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. என்ன வாக்குறுதி? அதுதான் கேள்வி. சார் குறிப்பா இப்போ திமுகவுல வந்து சில வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருக்கிறதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து பணம் தரல அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்களே, அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றது விஜய் சொல்றாரு, நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அதுதான் விஷால். அது என்ன வாக்குறுதிங்கிறது தெரியணும்ல முதல்ல. நான் கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்கன்னா என்ன வாக்குறுதின்னு அடுத்த கேள்வி வருதுல. திமுக வந்து தேவைப்படும் போது மத்திய அரசை பாராட்டுறது, தேவைப்படாத போது மத்திய அரசை குறை சொல்வதெல்லாம் நானும் ஏத்துக்கல. அது வந்து நியாயமான விஷயம் இல்லை. திமுக வந்து என்ன சொல்றாங்க, மத்திய அரசு எதுவுமே பண்ணலங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே மத்திய அரசு ஸ்கீம்னால வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தது. தமிழ்நாட்டில் ஈகோ சிஸ்டம் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அந்த ஈகோ சிஸ்டம் செட் பண்ணது தமிழ்நாடு. 50% தமிழ்நாடு கொடுக்கணும். அந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரர்ஸ் வர ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ அதுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் வெளியில பேசும்போது திமுக என்ன சொல்லுவாங்கன்னா மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னுவாங்க. ஆனால் இதெல்லாம் இன்டைரக்டா வரக்கூடிய ஸ்கீம்ஸ் தான், இன்டைரக்டா வரக்கூடிய வாய்ப்புகள் தான். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், ஒரு சில வாய்ப்புகள் குஜராத், அசாம் போன்ற மாநிலங்களுக்கு சென்றிருக்குதுங்கிறதும் உண்மை. சார் அதே போல நேற்று வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை அட்வான்ஸாவே வந்து ஒரு 5000 ரூபாய் வந்து போட்டிருந்தாரு. அதற்கு விஜய் அவர்கள் வந்து முதல் கண்டனம் வந்து அவங்க கிட்ட இருந்து தான் வந்தது. ஸோ இது எப்படி பாக்குறது சார்? குறிப்பா பெண்களினுடைய ஆதரவு தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வந்த சூழல்ல வந்து இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட இந்த ஒரு விஷயத்தையும் அது தாவேகா எதிர்க்கிறதையும் எப்படி பாக்குறது? இல்ல, தாவேகாவோ அதிமுகவோ ஒரு அறிக்கையோட விட்டுட்டாங்க. அது பெருசா எதிர்க்க முடியாது. ஏன்னா இது வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமா திமுக கொடுத்துட்டாங்க. முதல்ல 2.5 வருஷம் ஏன் கொடுக்கலன்ற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. இப்ப தேர்தலுக்கு முன்னால அந்த 3000 ரூபாய் ஓகேங்க, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது. 3 மாசத்துக்கு வராது, அதனால நாங்க கொடுக்குறோங்கிறது. ஆனா அந்த 2 மாசம் கோடைக்கால சிறப்பு சலுகைன்னு என்னமோ ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது வந்து நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஏன்னா கோடை காலங்கிறது வந்து இந்த 1.5 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, மற்ற குடும்பங்களுக்கு இல்லையான்னுங்கிற கேள்வி வந்து ரொம்ப ஆப்வியஸா எழுது. அது எதுக்குன்னா 3000 தானே, இன்ஸ்டால்மெண்ட் தானே கொடுத்தாங்க, 2000 ரூபாய் வந்து வேற எதுவுமே கொடுக்கலையேங்கும் போது 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்கிற அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மக்களுக்கு வரணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டதாக தான் நான் பாக்குறேன். ஸோ அப்ப நீங்க என்னன்னா விஜய் அவர்கள் வந்து அதை வந்து ஒரு ட்வீட்ல போட்டு கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனா அதை மேடையில பேச முடியல. எந்த கட்சியாலும் இதை வந்து மேடையில எதிர்த்து பேசவே முடியாது. பேசினாங்கன்னா அழகா அவங்க மேல வந்து பழியை கொண்டு போய் திமுக வந்து அதை அழகா டைவர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே இதை நிறுத்த முடியாதுங்க. இதை வேணா 1.5 கோடி பேர்ல இருந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேரை வேணா அதுல நீக்கலாமே தவிர இந்த திட்டம், இந்த மகளிர் பேருந்து இலவச பயணம், ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நீங்க நிறுத்தவே முடியாது. அதே போல நேற்று டிஜிபியினுடைய நியமனம் குறித்தும் வந்து முழு நேர டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஒரு மக்கள் பிரச்சனையை, முக்கியமான ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் சார். மக்கள் பிரச்சனையை எப்ப அட்ரஸ் பண்றாரு? டிஜிபி போடாததுனால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லியிருக்கலாம்ல.
அவர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு தலைப்புச் செய்தி மாதிரி பேசிட்டு போறாரு விஷால். அத டீப்பா பேசணும் அவரு. உண்மையிலே பாராட்டத்தக்கது. டிஜிபி இல்லங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு எல்&ஓ டிஜிபி இல்லாம ஏடிஜிபி எல்&ஓவை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து அந்த டிஜிபியை ஏன் நியமனம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இவங்க வந்து அந்த கேள்வியை வந்து எதிர்கொண்டுட்டு நாங்க எங்களுக்கு பிடிச்சவங்கள தான் போடுவோம் திமுக அரசு சொல்லுது. கிட்டத்தட்ட 8 மாசமா தமிழ்நாட்டுக்கு டிஜிபி இல்ல. இது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இதற்காக விஜய் அவர்கள் வந்து ஒரு போராட்டமே பண்ணியிருக்கலாம் தமிழ்நாட்டுல. ஏன்னா வேற எந்த கட்சியும் பண்ணல. ஸோ கேட்கறது மட்டும் இல்ல, அதை வந்து சரியான பாதையில கொண்டு போகணுங்கிறது தான். அவர் இஷ்யூஸ் பேசுறாரு, இல்லைன்னு சொல்ல. இன்னும் நிறைய பேசணும். நிறைய விஷயங்கள் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய, எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயங்களை விஜய் எடுத்து சூஸ் பண்ணி பேசணும். ஆனா சார், விஜய் அவர்கள் நேற்று பேசும்பொழுது அவருக்கு 30% ஆதரவு இருக்கு அப்படின்றத வந்து அங்க கோட் பண்ணி பேசுறாரு சார். ஒரு பக்கம் நிர்மல்குமார் வந்து 40% இப்பவே வந்துருச்சுன்றாங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து ஒரு 30%. இது என்ன கணக்கு செஞ்சது அவங்க சொல்றாங்க சார்? இல்ல, எல்லாமே இன்டர்னல் சர்வேஸை வச்சு பேசுறாங்க. இது வந்து ரொம்ப பெருமளவுல வந்து இதுக்கு வந்து நம்பகத்தன்மை எல்லாம் கிடையாது. இன்டர்னல் சர்வேஸ் எப்படி எல்லா கட்சிகளும் இன்டர்னல் சர்வேஸ் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ இண்டிவிஜுவல் லீடர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, இண்டிவிஜுவல் பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்றாங்க. சின்ன சின்ன ஊர்ல அந்த லோக்கல் எம்எல்ஏ கூட ஒரு சர்வேவை காஜ் பண்றதுக்கு, அவருக்கு மேல அதிருப்தி இருக்கா, பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்து எல்லாருமே இந்த சர்வேஸை வந்து இப்ப எல்லாருமே பண்றாங்க விஷால். அதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை வச்சுக்கிட்டு அவங்க தாவேக்கா வந்து, ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்கல்ல உங்களோட பெர்சன்டேஜ் என்ன, நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அதற்கு பதிலடியாக அவங்க வந்து இன்டர்னல் சர்வேஸை எடுக்கிறாங்க. பட் இந்த இன்டர்னல் சர்வேஸோட சாம்பிள் சைஸ் என்ன, இந்த இன்டர்னல் சர்வேல என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறது அப்படிங்கிற டிரான்ஸ்பரன்சி வந்து யாருக்குமே தெரியாது. அந்த ரிசல்ட்ஸை வந்து அவங்க வெளியிடுறது கிடையாது. அது அவங்களுக்காக பண்ணப்பட்டது, அவங்க வச்சுக்கிறாங்க. தாவேக்காவை தவிர வேற எந்த கட்சியும் பெருசா அதை வந்து வெளிப்படையா பேச மாட்டாங்க இன்டர்னல் சர்வேஸை. தாவேக்கா ஏன் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வேற பேசுறதுக்கு இல்லை. சப்போர்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு. ஸோ 26க்கு அப்புறம் நீங்க தாவேக்காவு கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா அவங்க உண்மையான ஒரிஜினல் ஓட் பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஏன்னா டேட்டா இருக்கும். இப்ப டேட்டா இல்லாததுனால அவங்க வந்து இன்டர்னல் சர்வேஸை மட்டும்தான் கோட் பண்ணணும். அதே போல நேற்று விஜய் அவர்கள் பேசும்பொழுது அனுபவத்தை பத்தி ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கிறாங்க. இந்த 2 கட்சிகளும் வந்து அப்படி என்ன அனுபவம் இருக்கு, நீங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சது தவிர அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தல்ல ஒரு மைய பிரச்சனையா இருக்குமா? இப்ப தாவேக்கா இதை கையில் எடுக்கிறது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மைய பிரச்சனையா விஜய் மாத்த பார்க்கிறாரு. அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அவர் சொல்லக்கூடிய அந்த ஊழலை எதிர்ப்பேனுங்கிற விஷயம் மக்கள் கிட்ட ரீச் ஆகும். அவரை மக்கள் நம்புவாங்க. பட் அதுக்கும் ஒரு ரோட் மேப் இருக்கணும். இதை நான் எப்படி அன்னைக்கு சொன்னார்ல, இட்ஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு. அந்த ப்ராசஸ் என்னங்கிறத அவர் சொல்லுவார், அவர் சொல்லணும். பட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி அல்ல. திராவிட கட்சிகள்னால தமிழ்நாட்டில் என்ன நன்மை வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போகும்போது அவருக்கே தெரியும் எவ்வளோ நன்மைகள் இந்த 2 கட்சிகளால் ஏற்பட்டிருக்கு. அவங்கள ஊழல்வாதிகள்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். நெப்போட்டிசம் பண்றாங்கன்னு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். வளர்ச்சி கொண்டு வரவில்லை திராவிட கட்சிகள் சொன்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் கொண்டு வந்த வளர்ச்சி இன்னும் அதிகமா இருந்திருக்கும் கரப்ஷன் இல்லைனான்னு சொன்னீங்கன்னா நியாயமான ஒரு விமர்சனம். ஆனால் அவங்க வளர்ச்சியே கொண்டு வரல, தமிழ்நாடு வளரவே இல்லைங்கிற வாதத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லவே இல்லை. அதை வந்து ரொம்ப ஈஸியா நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். விஜய் அவர்கள் பேசுறது தவறு. எக்ஸ்பீரியன்ஸ் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இல்லைன்னா அப்ப தமிழ்நாடு எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்தது? இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வளர்ந்த மாநிலம் எது? தமிழ்நாடு தானே. 11.26% நாமினல் growth எந்த கவர்மெண்ட்ல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு? தமிழ்நாடுல தான் இருக்கு. அது திமுக மட்டும் காரணம் இல்லை. காமராஜர் அவர்கள் ஆட்சியிலிருந்து வந்த அந்த கண்டினியூட்டி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில தான் வந்து இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 45% தமிழ்நாட்டில இருந்து போகுது. இந்தியாவோட லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 45% தமிழ்நாட்டில இருந்து போகுது. இந்தியாவினுடைய நிட்வேர், அதாவது திருப்பூர்ல இருக்கக்கூடிய பின்னல் ஆடை, அந்த எக்ஸ்போர்ட்ஸ் 55% இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாட்டில இருந்து தான் போகுது. இதெல்லாம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறதுக்கான குறியீடுகள். ஆனா இந்த வளர்ச்சியெல்லாம் இன்னும் அதிகமா இருந்திருக்கலாமா, இன்னும் 2 மடங்கு அதிகமா இருந்திருக்கலாமா ஊழல் இல்லாமன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருந்திருக்கலாம். அதை தான் விஜய் அவர்கள் பேசணும்.
இங்க வளர்ச்சி இருக்கு, ஆனா அந்த வளர்ச்சியை கெடுத்தது ஊழல், நெப்போட்டிசம். அந்த ஊழல் நெப்போட்டிசத்தை நான் வந்து ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு நான் வந்து ஒரு உண்மையான வளர்ச்சி, ஒரு முழு வளர்ச்சியை தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வரணும்னு பேசுறது தான் நியாயமா இருக்குமே தவிர வளர்ச்சியே கொண்டு வரலான்னு பேசுறது நிச்சயமாக நியாயமான ஒரு விமர்சனம் அல்ல. சமீபத்தில் இந்தியா டுடேனுடைய ரவுண்ட் டேபிள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது கூட்டணி ஆட்சின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்ற ஒரு விஷயத்த முதல் முறையாக அங்க பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசும்பொழுது இறுதியா அவர் சொன்னது, நான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் தான் இன்னைக்கு கூட்டணியில வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ முதலமைச்சரினுடைய இந்த பேச்சு, விஜய் சொல்றது, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் திமுக கூட்டணியில இது விலகாதுங்கிறத 2 பேருமே சொல்றாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் அவர்கள் அது பொலிட்டிக்கல் பாம்பு, ஆட்சியில மட்டும்தான் பங்கு கொடுக்க மாட்டாங்க இவங்க, ஆனா ஆட்சிக்கு வர்றதுக்கு வெல்வோம் ஒன்றாக, அந்த ஒன்றாகங்கிறது தான் ஆபரேட்டிவ் பார்ட்டு. அதை புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க என் கூட இருக்கீங்க, நான் உங்க கூட இருக்கேன், நாம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறார். அப்ப காங்கிரஸ் வரலங்கிறத விஜயும் கன்ஃபார்ம் பண்றாருன்னு தான் நான் பாக்குறேன். இப்ப முதலமைச்சர் வந்து வெளிப்படையா அந்த இடத்துல சொன்னதை நம்ம எப்படி பாக்குறது சார்? மேபி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல இந்த நேரத்துல நம்ம இதை சொல்லியே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கா? இல்ல, ரெண்டுமே. கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில், இன்னொன்னு வந்து அந்த கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் மனசுல பட்டதை சொல்லியிருக்காங்க. இது திமுகவினுடைய ஒப்பீனியன் தான். அதுக்காக காங்கிரஸ் இதை பத்தி பேசவே கூடாதுங்கிறது நியாயம் கிடையாது. காங்கிரஸ் கேட்பாங்க, முடியுமா முடியாதாங்கிறது சொல்லக்கூடிய இடத்துல திமுக இருக்கும்போது திமுக அதற்கான முடிவை எடுத்துக்கொள்ளலாம். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியும் என்றது காங்கிரஸ். பட் 2 கட்சிக்கும் ஒரு டிஃபரண்ட் ஸ்டாண்ட் இருக்குது. முதலமைச்சர் சொல்ல வர்றது அந்த சதிங்கிறதெல்லாம் அது எப்படி சதின்னு எனக்கு புரியல. காங்கிரஸ் கேட்கறாங்க, திமுக இல்லைங்கிறாங்க. இதுல என்ன பெருசா சதி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. சதினா பாஜக செய்யக்கூடிய சதின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? முதலமைச்சர் சொல்றதை வச்சு பார்க்கலாம். இல்ல, பாஜக யாரை வச்சு சதி பண்றாங்க? பாஜகவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்க கூடாதுங்கிற எண்ணம் ரொம்ப நாளாவே இருக்கு. அப்ப பாஜக சதிக்கு யார் துணை போறாங்க? காங்கிரஸ் துணை போறாங்களா, திமுக துணை போதாங்கிற கேள்விதான் எழுது. அப்ப காங்கிரஸோ இல்ல திமுகவோ துணை போனா அதை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? நீங்க 2 கட்சி தானே. அதுக்கு நீங்க பிஜேபி ட்ரை பண்ணதான் பண்ணுவாங்க. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி என்ன, இப்போ இந்த பிப்ரவரி 22ஆம் தேதி இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வந்து திமுக கூட்டணியில முதல் கட்டமா நடக்குது. ஸோ ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இல்லை, ஒத்து வராதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இப்போ காங்கிரசினுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும்? அதே போல இந்த தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி போகும் சார்? தொகுதி பங்கீடு ஆரம்பிப்பாங்க விஷால். ஆரம்பிச்சு சீட் ஷேரிங்ல என்ன பேச போறாங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். காங்கிரஸ் வந்து இந்த பவர் ஷேரிங் விஷயத்த டேபிளுக்கு கொண்டு போறாங்களா, இல்ல எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலான்னு பேச போறாங்களான்னு தெரியல. பட் சீட்ஸ்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கும். அதை எப்படி அந்த டிஃபரன்சஸை ரிசால்வ் பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் கூட்டணி இன்டாக்டா இருக்குன்னு தான் 2 கட்சியினுடைய தலைவர்களும் சொல்றாங்க. ஸோ எப்போ இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல வந்து அந்த கிளாரிட்டி வந்துடும், எவ்வளோ சீட் வாங்க போறாங்க, என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது. இல்ல, இப்ப இந்த பவர் ஷேரிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்களா காங்கிரஸ்? காம்ப்ரமைஸ்னா அப்படி கிடையாது. காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. தேர்தலுக்கு பிறகு கூட அவங்க பேசிக்கலாம், இல்ல அந்த டிஸ்கஷன் டேபிள்ல கூட அதை கொண்டு வரலாம். ஏன்னா முதலமைச்சர் பேசின பிறகு பெருசா யாரும் அதை பத்தி 3 நாளா பேசல. ஸோ அதனால ஒருவேளை அதை டேபிள்ல கொண்டு போய் வச்சு நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இன்டர்னலா அப்படின்னு கூட நான் காங்கிரஸ் நினைக்கிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.